என் தேவன் என்னை உயர்த்துகிற கர்த்தர். என் தேவன் என்னை உயர்த்துகிற கர்த்தர். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்திலே மகிமைக்காக எதை கேட்டாலும் அவர் தருகிறவர். ஆண்டவரே என்னை உயர்த்தணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணா, ஆசைப்பட்டா கண்டிப்பாக இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு உயரணும் அப்படின்ற ஆசை இருதயத்திலே அப்படியே குடிகொள்ளணும். ஆமேன். நீங்கள் உயர்ந்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் உயர்ந்தால் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். நீங்கள் உயர்ந்தால் சத்துரு வெட்கப்பட்டு போவான். இந்த உலகத்திலே நாம் உயராமல் பேசுவதற்கும் உயர்ந்து பேசுவதற்கும் நிறைய மதிப்புகள் இருக்கிறது. நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்தி வைத்து நம்மை பேச வைத்து அநேகம் பேரை ரட்சிப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இனி நீங்கள் நானும் சாட்சி சொல்லும் போது ஒன்றுமில்லாமலே கிடந்த என்னை கர்த்தர் இவ்வளவாய் உயர்த்தினார். அந்த தேவனை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர். ஆமேன். இந்த ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் அப்படின்றத நான் தியானித்தேன். அந்த 3 காரியத்தையும் உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யோசேப்பு என்கிற தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு உயர்வு ஒன்று கிடைக்கிறது. அப்படின்னாக அனாதையாக வந்தான், தனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சான். ஆனால் ஆண்டவர் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டினுடைய எஜமானுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி அங்கே அவனுக்கு ஒரு உயர்வு கிடைக்கப்படுகிறது. அப்படின்னா அவன் மேலே தயவு வைத்து அந்த ஊழியத்தினுடைய காரியத்தை எல்லாம், தன்னுடைய வீட்டில் உள்ள மொத்த காரியத்தையும் பொறுப்பையும் அவனுடைய கையிலே கொடுத்து நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு அந்த எஜமானன் யோசேப்பினுடைய கையிலே கொடுத்தான். ஆனால் அவன் சந்தோஷமாய் செய்தான், முடிஞ்ச பலத்தோடு செய்தான். அவன் செய்கிறது எல்லாம் ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஆனால் இந்த உயர்வு ரொம்ப நாள் அவனுக்கு நீடிக்கலை. திடீரென்று அந்த வீட்டிலேயே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகி அந்த இடத்துல இருக்க முடியாமல் இப்போ அந்த உயர்வுகள் அவனுடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்டு திரும்ப அவன் சிறைச்சாலைக்கு கடந்து போகிறான். இப்போ நீங்கள் சிறைச்சாலைக்கு கடந்து போகும்போது 39ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அடுத்த வசனம் வாசிக்கும் போது, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அப்போ ஃபர்ஸ்ட் இவனுக்கு போத்திபாருடைய வீட்டிலே ஒரு உயர்வு கிடைக்கிறது. ஆனால் அந்த உயர்வு நிரந்தரமா இல்லை. அந்த உயர்வு திடீரென்று அவனுடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்டு இப்பொழுது அவன் சிறைச்சாலைக்கு கடந்து போனான். ஆனால் சிறைச்சாலைக்கு போகும்போது அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைச்சு அங்கே ஒரு உயர்வு அவனுக்கு கிடைக்குது. சிறைச்சாலை தலைவன் தான் விசாரிக்க வேண்டிய அந்த பொறுப்பை யோசேப்பினுடைய கையிலே கொடுத்து நீ இந்த பொறுப்பை பார்த்துக்கப்பா அப்படின்னு அவருடைய கையில் கொடுக்குறார். ஆனால் அந்த பொறுப்பும் நிலைவரமாய் இருப்பதற்கு அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு நிறைய உயர்வுகள் ஆனால் நிலைவரமான நிரந்தரமான ஒரு உயர்வு அவனுக்கு தூரமாக்கப்பட்டு கிடந்தது. ஆனால் நீங்கள் ஒரு வசனத்தை வாசிப்பீர்களால் 41ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனம். 41ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். அடுத்த வசனம்,
பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரட்மணிகளை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்றனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றினான். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே முதலிலே போத்திபாருடைய வீட்டிலே கொடுத்த உயர்வு நிரந்தரமானதா இல்லை. 2வது சிறைச்சாலையிலே கொடுத்த அந்த உயர்வும் நிரந்தரமானதா இல்லை. ஆனால் 3வது ஆண்டவர் அவனை கொண்டு போய் ஒரு உயர்விலே வைக்கிறார். அந்த உயர்வை யாருமே பிடுங்க முடியாத ஒரு நிரந்தரமான ஒரு உயர்வை கர்த்தர் அவனுக்கு தந்தேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நம்மை கர்த்தர் சீக்கிரமாய் உயர்த்த போகிறார். நீங்கள் சீக்கிரமாய் உயரப் போகிறீர்கள். உங்கள் சொந்தங்களை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் காட்டிலும் நீங்கள் உயரப் போகிறீர்கள். உங்களோடு சவால் விட்டவர்கள் காட்டிலும் கர்த்தர் உங்களை பல மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களோடு வேலை செய்கிறவர்களை விட கர்த்தர், ஆமேன் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை பல மடங்கு கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்கள் வம்சத்திலே இருக்கிற உங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவுகளை காட்டிலும் பல மடங்கு ஒரு உயர்வு உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் உங்களுக்கு வந்திருக்கிற நிறைய உயர்வு டெம்பரவரியான உயர்வாக இருக்கலாம், அவ்வளோதான். டக்குன்னு அந்த உயர்விற்கும் திரும்ப எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு நிரந்தரமான ஒரு உயர்வை ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை. நான் 2 நாள் ரொம்ப நல்லா இருப்பேன், ஆனால் 3வது நாள் அந்த உயர்வு என்னை விட்டு போயிடும், அடுத்த மாதம் எனக்கு விட்டு போயிடும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய இருதயத்திலே ஆணித்தரமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமான ஒரு உயர்வை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் எனக்கும் கைகளை தட்ட தட்ட அந்த அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். அந்த உயர்வை கர்த்தர் நிரந்தரமாக்க போகிறார். ஆமேன். இனி அந்த உயர்விலிருந்து உங்களை பிடுங்குவார் இல்லை. இனி அந்த உயர்வு உங்களுக்கு ஏறி ஏறி இறங்குவதில்லை. அந்த உயர்வு கிடைத்து கிடைக்காமல் போவதில்லை. அது வந்தும் அது பயனற்று போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இனி உங்களை கர்த்தர் ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைக்க போகிறார். ஒரு பொசிஷன்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார். ஒரு மகிமையை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. நிறைய பேருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறார். அங்கிருந்து உங்களை இறக்குவதற்கு ஒருவராலும் முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், அது நித்திய உடன்படிக்கையாய் நிரந்தர உடன்படிக்கையாய் இனி ஹல்லேலூயா அந்த இடத்திலிருந்து உன்னை எடுக்குவார் ஒருவரும் இல்லாத அளவிற்கு நிரந்தரமான ஒரு உயர்வை கர்த்தரே நமக்கு தரப்போகிறார். நம்முடைய தேவன் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10 வருடமா 20 வருடமா நாங்கள் அப்படியே அழியாமல் இருக்கிறோம், எங்கள் பேர் மாறாமல் இருக்கிறது, எங்களுக்கு நிரந்தரமான டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட்டை நாங்கள் மாற்றவே இல்லை. அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா சவால் விடுகிறார்கள். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த உலகத்திலே நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மெல்லாம் பரலோகத்துக்குரியவர்கள். ஆண்டவர் கர்த்தர் நம்மை பரலோகத்தை கர்த்தர் கொண்டு போக போகிறார். அங்கே நித்திய வீடு நமக்கு உண்டு. கர்த்தர் அங்கே நிரந்தரமான ஒரு வீட்டை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த உலகத்திலே வாழும்போது கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் நிரந்தரமே இல்லாத ஒரு உயர்வை பார்த்தவர்கள் இனி நிரந்தரமான ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று உங்களுடைய கைகளை அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இந்த உயர்வை நான் பார்க்கணும், ஒரு நிரந்தரமான ஒரு உயர்வை நான் பார்க்கணும். ஆண்டவரே, 4 நாள் போஸ்டிங்கில் இருந்துட்டு எடுக்கப்படுகிறவனாய் அல்ல. கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு இந்த வார்த்தை தெளிவாய் பேசி கொண்டிருக்கலாம். பாஸ்டர், எனக்காக தான், எனக்கு கிடைச்ச உயர்வு எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லை, எனக்கு கிடைச்ச எல்லா உயர்வுகளும் என்னை விட்டு போயிருச்சு, அந்த உயர்வுகள் என் கூட இருக்கல, அந்த உயர்வுகள் வரும் போகும்,
இத்தனை வருடங்களா அதைத்தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு எத்தனை உயர்வு வந்துருச்சு. கர்த்தர் எத்தனையோ இடத்துல, மேலான இடத்துல எல்லாம் கர்த்தர் என்னை கொண்டு போய் வச்சாரு. ஆனால் அந்த வருஷம் முடிஞ்ச உடனே அங்கிருந்து திரும்ப எடுக்கப்பட்டுட்டேன், அங்கிருந்து தள்ளப்பட்டுட்டேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி கைகளை உயர்த்தி நான் நம்புறேன், எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு உயர்வை, கைகளை உயர்த்தி ஆண்டவரே நிரந்தரமான ஒரு உயர்வை, இனி அந்த இடத்திற்கு போட்டி போடுவதற்கு ஒருவரும் இல்லை, இனி அந்த இடத்துல என்னோடு வழக்காடுகிறவர்கள் ஒருவரும் இல்லை. அதை கர்த்தர் எனக்காக நியமித்தது, எனக்காக முன்குறித்தது, எனக்காக ஆயத்தம் பண்ணினது, எனக்காக மீட்டு தந்தது. அந்த இடத்திலே என்னோடு போட்டியாளர்கள் ஒருவரும் இல்லாத அளவிற்கு கர்த்தர் எனக்கு நிரந்தரமான ஒரு உயர்வை கர்த்தரே எனக்கு தரப்போகிறார். நிரந்தரமான ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் செய்ததை நமக்கும் செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தாவீதினிடத்தில் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னோடு கூட மட்டுமல்ல, உன் சன்னதியோடும் நான் கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். அதே போலவே கர்த்தர் தாவீதினுடைய சன்னதியோடு கூட இருந்தார். அவன் ராஜாவாக இருந்தான், அவனுடைய மகன் ராஜாவாக இருந்தார். அது அவனுடைய வம்சத்திலே ராஜாதி ராஜாவாகிய இயேசு இந்த உலகத்திலே அவர் வந்தார். ஆமேன். இன்றைக்கும் தாவீதினுடைய கூடாரம் இருக்கிறது, இன்றும் தாவீதினுடைய மகிமை இருக்கிறது. நித்திய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. சிலருக்கு ஆண்டவர் நித்தியமான உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணுவார். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அந்த நித்தியமான ஒரு உடன்படிக்கையை ஆண்டவரிடத்துலேருந்து நீங்கள் வாங்கணும், கர்த்தரிடத்துலேருந்து வாங்கணும். இதுதான் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நிரந்தரமான இந்த கடந்த சில வாரங்களாகவே ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை ஒரு உறுதியான இடத்திலே ஆணியாய் கடாவுவேன். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை நிலைநாட்ட போகிறார், கர்த்தர் நம்மை உறுதிப்படுத்த போகிறார், கர்த்தர் உங்களை விசாலத்துக்குள்ளே கர்த்தர் வைக்க போகிறார். நிரந்தரமான ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். ஆண்டவரே, இன்று நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. எனக்கு நிரந்தரமான ஒரு உயர்வை கர்த்தர் எனக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விருப்பப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே கர்த்தர் நிலையாக இருப்பதற்கு, நமக்கு அதிசயங்களை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இன்றிலிருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஆண்டவரே, எனக்கு நிரந்தரமான ஒரு உயர்வு கர்த்தர் எனக்கு தரணும். அந்த இடத்துல இருந்து என்னை இனி பிடுங்குவதற்கு பாருங்கள், யோசேப்பை கர்த்தர் கொண்டு போய் வச்ச இடத்துல தன்னுடைய மோதிரத்தை கழட்டி அவன் கையில் கொடுக்குறான். அவ்வளோதான், ஃபைனல், முடிஞ்சிருச்சு. இனி அந்த மோதிரத்தை வைத்து லெட்டர் எழுதி இந்த யோசேப்பு எதிலெல்லாம் முத்திரை போடுகிறானோ அந்த முத்திரையை யாராலும் மாற்ற முடியாது. அவர் சொல்கிறார், உன்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த ஊரில், இந்த உலகத்தில் ஒருவனும் கையாவது காலையாவது என்ன பண்ண முடியாதுன்னா அசைக்கவே முடியாது. யோசேப்பு போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும்போது அவன் அந்த வேலையிலேருந்து தூக்கும்போது அவனை கேட்குறதுக்கு யாருமே இல்லை, யாருமே கேட்க முடியாது. ஏன்னா அங்கே அவனை வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் போத்திபார் தான் அந்த வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணான், அவன் தான் சம்பளம் கொடுத்தான். அதனால அந்த மனுஷன் என்ன வேணாலும் அவனை பண்ணலாம். நீ என்ன அவனுடைய குற்றத்தை விசாரிக்கலை, என்ன நடந்துச்சுன்னு கேட்கல, தன்னுடைய மனைவி சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டுட்டு நம்பி நீ போயிருப்பா, நீ இருக்க வேண்டாம், சிறைச்சாலைக்கு அப்படியே தள்ளி விட்டான், அப்படியே பிடிங்கி தள்ளினான். ஆனால் இப்போ பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு நிற்கும்போது பார்வோன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழட்டி அவன் கையில் கொடுத்து தன்னுடைய 2வது ரதத்தின் மேலே ஏற்றி சொல்கிறான், இந்த மனுஷனை போல வேறு ஒரு மனுஷனும் இல்லை, இந்த மனுஷனுக்கு எல்லாரும் கீழ்ப்பட்டு நீங்கள் நடத்தணும், நீங்கள் யாரும் இந்த மனுஷனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அப்போது யோசேப்பை கர்த்தர் எந்த இடத்துல கொண்டு போய் வச்சார் அப்படின்னு சொன்னால், இனி அந்த போஸ்டிங்கிலிருந்து யாருமே கர்த்தரை தவிர வேற ஒருத்தருமே அவனை கீழே இறக்க முடியாது. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யாருக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியல, ஆனால் இனி உங்களை கீழே இறக்க முடியாது, இனி உங்களை ரிஜெக்ட் பண்ண முடியாது, இனி உங்களை வேண்டான்னு சொல்ல முடியாது, இனி நீ வர வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனை ஆண்டவர் இங்கே இருக்கிற பலருக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற பலருக்கு சீக்கிரமாய் ஆண்டவர் தரப்போகிறார்.
கர்த்தர் சீக்கிரமாய் தரப்போகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான, அப்படிப்பட்ட ஒரு நிலையான ஒரு உயர்வை கர்த்தர் ஜெபிக்க ஜெபிக்க ஆமேன் என்று ஆமோதிக்க ஆமோதிக்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண சொல்லுங்க எல்லாரும், விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, கர்த்தர் கிருபையாய் இருப்பாராக. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, என்றைக்கு தானியேலுக்கு சோதனை என்று ஒன்று வந்துச்சோ, அந்த சோதனையை ஜெயித்ததற்கு பிறகு அதுவரைக்கும் அவனை அந்த வேலையிலிருந்து எடுப்பதற்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சூழ்ச்சி பண்ணி ராஜாவினிடத்தில் கையெழுத்து வாங்கினார்கள். ஆனால் என்றைக்கு அந்த சோதனையை அவன் விசுவாசத்தோடு ஜெயித்தானோ, அதற்கு பிறகு அந்த தானியேல் என்ன சொன்னானோ அதுதான் அங்கே நடந்துருச்சு. தானியேலை வேற யாரும் அந்த இடத்துல இருந்து பிடுங்கவே முடியலை. அப்படிப்படுகிற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்களிலே பலரை கர்த்தர் தலைமையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். பலரை கர்த்தர் உறுதியான இடத்துல கர்த்தர் வைக்க போகிறார். ஆமே, நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய மனசு அப்படி சொல்லுது. இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போதே சொல்லுது. இல்லை, ஒரு சிலர் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். ஒரு சிலர் நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் இந்த டேட்டில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அது வரையிலும் நான் தூக்கி தூக்கி அடிக்கப்பட்டேன், பல இடங்களிலே அடிக்கப்பட்டேன், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளினாங்க. எனக்கு நிலையான ஒரு இடம் இருக்காதான்னு நான் கெஞ்சினேன். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்ன, யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது, யாரும் என்னை அசட்டை பண்ண முடியாது, யாரும் என்னை தூக்க முடியாது, யாரும் எனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான இடத்துல ஒரு நிரந்தரமான ஒரு உயர்வை கர்த்தர் எனக்கு தந்தார் என்று இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், சாட்சி சொல்லுவீர்கள். ஆமேன். கைகளை தட்டி ஆமேன். அப்பா, 100% உண்மையே நான் நம்புவேன், 100% உண்மையே நான் நம்புவேன். நிரந்தரமான ஒரு உயர்வை எனக்காக ஏற்படுத்துகிற கர்த்தர், ஒரு நிரந்தரமான உயர்வை எனக்காக ஏற்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. 100% உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100% உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். ஓ, உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய் ஒரு விசை கூட, உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு சொல்லோ. என் நம்பிக்கையே புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை உயர்த்துகிற கர்த்தர், நம்மை உயர்த்துகிற கர்த்தர் நமக்கு கொடுக்குற முதல் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு உயர்வை உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே நீங்கள் ரொம்ப ஜெபிக்கணும் இந்த வாக்குத்தத்தத்திற்காக.
நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளணும். என்ன பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், உங்களை யாரும் பிடுங்க முடியாத ஒரு உயர்வை அடைவது தான் சரியான உயர்வு. ஆமேன் சொல்லுங்கள். அந்த இடத்துல நீங்கள் தான், அந்த இடத்துல நீங்கள் தான். அந்த இடத்துல உங்களை யார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் மட்டும்தான் உங்களை எடுக்கணும். ஆமேன். உங்கள் மேல் அதிகாரம் படைக்கிறவர் கர்த்தராக இருக்கணும். இந்த ஆளுகைக்குள்ளே ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க என்னைக்கு வர ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கை என்னவா மாறிடும்னா ரொம்ப சந்தோஷமாக மாறிடும். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப பாக்கியமாய் நீங்கள் நினைப்பீர்கள். இது ஒரே நாளில் வந்துடாது. ஆனால் உண்மையிலே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. சில என்னோடு கூட ஊழியத்திற்கு வருகிற சில நபர்களை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க ஊழியத்துக்கு என் கூட வரும்போது அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார் நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு இப்படி பாஸ்டரோட வர்றீங்களே, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, வேலையில் உங்களுக்கு திட்டமாட்டாங்களா அப்படின்னு. அப்போது அவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்களுடைய ஓன் பிஸ்னஸ், நாங்கள் சொந்த தொழிலை செய்கிறோம், நான் ஓனாக இந்த மாதிரி கடை வச்சுருக்கிறேன், நான் ஓனாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியமே நீங்கள் செஞ்சுருங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது வேலை. ஆமேன். அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதில் தெளிவாக இருக்கணும், அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது ஊழியம். நீங்கள் மற்ற நேரங்களிலே ஃப்ரீயாக இருக்கும்போது கர்த்தருக்கு நிறைய ஊழியம் செய்யணும். ஆனால் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையில் நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கணும். சிலர் அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு கடையை விட்டுருவாங்க, வேலையை விட்டுருவாங்க, தொழிலை விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஊழியத்துக்கு வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னு சொன்னால் அப்படியே கூடயே போயிடுது. ஆனால் ஊழியத்தில் எதுவும் செய்கிறதில்ல. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற கடமைகளை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆமேன். அதனுடைய உக்ரானத்துவத்தை கர்த்தர் உங்களிடத்துல தான் கேட்பார். ஆனால் அவங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், அவங்கள அந்த மாதிரி ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். எப்படி உயர்த்தி இருக்கிறாருன்னா, நிரந்தரமான ஒரு உயர்வு அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களால இந்த உலகத்தில் ஃப்ரீயாக எதுவும் எல்லாமே செய்ய முடியுது. இன்னொருத்தருக்கு முன்னாடி அவங்க கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 ரூபா நஷ்டம் வந்தால் கூட அவங்களுக்கு தான் நஷ்டம் வருது. அவங்க அதை ரெடி பண்ணிக்குவாங்க. சரி, எனக்கு நான் நஷ்டப்பட்டேன், 2 ரூபா லாபம் வந்துச்சுன்னா சரி எனக்கு லாபம் வந்துச்சு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வரணும். கர்த்தர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அடுத்த ஜெனரேஷனை ஆண்டவர் கொண்டு வருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிரந்தரமான ஒரு உயர்வுக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமைதாத்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். நீங்கள் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மிருதகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவரை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரம் குதிரையும் ராஜாவினுடைய பிரதானியான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்
அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். ஆமேன் சொல்லுங்க. உண்மையிலே சொல்லுகிறேன், இந்த ஆமான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா ஆமானும் ராஜாவும் அவ்வளவு ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. அதுவும் சில நாட்களுக்குள்ளாகவே ராஜா ராணி வேற அவருடைய விருந்துக்கெல்லாம் கூப்பிட்ட உடனே ராஜாவுக்கு ஒரே பெருமை. எஸ்தர் யாரையுமே கூட மாட்டா, அப்படி ஒன்றை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இவன் ரொம்ப முக்கியமானவன். இப்போ ராஜாவினுடைய முற்றத்தில் உலாவி கொண்டிருக்கும் போது எவ்வளோ யார் நிற்கான்னு கேட்டானோ உடனே ஆமான் உள்ள வந்தாச்சு. உள்ள வந்த உடனே எதுவுமே கேட்கல. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யலான்னு ஒரு ஐடியா சொல்றான் பாருங்க. ஐடியா எவ்வளோ நல்ல ஐடியா சொல்றான் பாருங்க. என்ன நினைச்சு சொல்றான் அப்படின்னு சொன்னா, தனக்குன்னு நினைச்சு சொல்றான். ராஜா என்னை அல்லாமல் வேற யாரை, இப்போதைக்கு அவரோட நெருக்கமா இருக்கிறது நான் தான். என்னை அல்லாமல் ராஜா யாரை கனம் பண்ண விரும்புறான்னு சொன்னோன்னே, ராஜாவுடைய வஸ்திரமாமா, ராஜா ஏறி போகிற குதிரையாமாமா, அப்படியே ராஜாவுடைய தலையின் மேலே இருக்கிற ராஜ கிரீடமாமா, அவரை அலங்கரித்து அவருடைய குதிரையின் மேல் ஏற்றி அவ்வளோ விளாவாரியா, அதுவும் ஒரு பிரதானி கையில் கொடுக்கப்பட்டு அந்த பிரதானி முன்னாடி சத்தம் போட்டுட்டு போகணும், பின்னாடி போவான்னு சொன்ன உடனே ராஜா ஒன்றுமே யோசிக்காம மூஞ்சில் அடித்தது மாதிரி, நீ இப்போ என்னென்ன சொன்னியோ அதில் அவர் சொல்கிறார் பாருங்க, ஒன்று கூட கேட்கல. அங்கேருந்து ராஜாவுனுடைய முற்றத்தில் வர்றதுக்கு முன்னாடி யாரை தாண்டி தான் வந்தார்? ஆமான் யாரை தாண்டி தான் வந்தார்? மொர்தெகாயை தாண்டி தான் வர்றாரு. தாண்டி வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாரு? நீ சிரிக்கிறது இன்றைக்கே கடைசி, நீ முடிஞ்ச, நான் எதுக்கு போகிறேன்னா உனக்கு தூக்குப்பற நட்டிட்டேன், உன்னை குறித்து ராஜாவினிடத்தில் போட்டு கொடுத்து உனக்கு சாவு நாளை நியமிக்கிறதற்காக நான் போகிறேன் அப்படின்னு உள்ள வர்றவன் இங்கே காரியம் மாறுதலாய் முடிந்து. சார், நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை? சில காரியங்களை ஆண்டவர் காலதாமதமாய் செய்கிறது ரொம்ப நல்லது. மொர்தெகாயினுடைய விஷயத்தில் ஆண்டவர் ரொம்ப காலதாமதமாக தான் செஞ்சார், ரொம்ப லேட்டாக தான் செஞ்சார். அவன் ராஜாவை காப்பாற்றின செய்தி ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு, நாளாகம புஸ்தகத்தில் எழுதிச்சு. ஆனாலும் ஒரு கிஃப்ட் கூட அவனுக்கு கிடைக்கவே இல்லை. சரி, அவன் ஒரு பெரிய விஷயமா எடுக்கல. ஆனால் கர்த்தர் ரொம்ப காலதாமதமாக செஞ்சது தீமைக்கு அல்ல, நன்மையாகவே. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ரொம்ப காலதாமதமாகி கிடைக்குதோ, எனக்கு ஏன் இப்படி எல்லாமே லேட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அதில் ஒரு பெரிய நன்மையை வச்சிருப்பார். கர்த்தர் உங்களுக்கு பெஸ்ட்டாக கர்த்தர் செய்வார். யாரும் செய்ய முடியாததை, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்பெஷலாக ஆண்டவர் உங்களுக்காக தருவதற்காக தான் அந்த காலதாமதம் நடக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். இப்பொழுது ஆமான் வந்த உடனே மூஞ்சியே அப்படி செத்து போயிடுச்சு. எப்படி இருக்கும் பாருங்களேன். அவன் வந்த வேலை ஒன்று, இங்கே நடக்கிறது இன்னொன்று. சரி, வேற வழி இல்லையே, இப்போ ராஜா சொல்லிட்டாரே, நம்ம தேவையில்லாமல் வாயை விட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷத்தோடைய செஞ்சுருப்பான். துக்கத்தோடு அப்படியே அவனை அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பான். வேதம் சொல்கிறது நமக்கு ஒரு உயர்வு உண்டு. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உயர்வை தரப்போகிறார். என்ன உயர்வை தரப்போகிறார்னா, நிரந்தரமான ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். இனி பிடுங்கப்படாத ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இனி அழிக்க முடியாத ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். என்ன உயர்வுன்னா, உங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
உங்களை பகைச்சவர்களுக்கு முன்பாக, உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக, உங்களை வெறுத்தவர்களுக்கு முன்பாக, உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கு முன்பாக, உங்களை தூற்றி திரிந்தவர்களுக்கு முன்பாக, உங்களுடைய மனதை நோகடித்தவர்களுக்கு முன்பாக, உங்களை வருத்தப்படுத்தினவர்களுக்கு முன்பாக, நீங்கள் அழிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவன் முன்னாடி உனக்கு ஒரு உயர்வை நிச்சயமாய் நான் வைத்திருக்கிறேன். இந்த மொர்தெகாயை உயர்த்தின கர்த்தர் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவர் சீக்கிரமாய் ஒரு உயர்வை உங்களுக்கு தரப்போகிறார். அந்த உயர்வு சத்துருக்களுக்கு முன்பாக, ஆமேன், ஒரு உயர்வு உங்களுக்கு உண்டு. அந்த மனிதர்களுக்கு முன்பாக ஒரு உயர்வு உண்டு. அவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு நாள் நிற்பீர்கள். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு நாள் அலங்கரிக்கப்படுவீர்கள். அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு வஸ்திரம் போடப்படும். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் குதிரையிலே உட்காருவீர்கள். ஓ ஹalleluya! சத்துருக்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துகிற ஒரு நல்லதே. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லும். ஆண்டவர், இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு உயர்வு உண்டு, எனக்கு ஒரு உயர்வு உண்டு. சொல்லுங்க, எனக்கு ஒரு உயர்வு உண்டு. என்ன நீங்க உயர்த்த போறீங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை உயர்த்த போறீங்க. என் பிள்ளையை நீங்க உயர்த்த போறீங்க. என் குடும்பத்தை நீங்க உயர்த்த போறீங்க. கைகளை உயர்த்தி நான் அதை பார்க்க போகிறேன். என்னுடைய கண்கள் அதை பார்க்கும். நீங்க ஜெபம் பண்ண அந்த காரியத்தை கர்த்தர் செய்வாராக. நீங்க நம்ப அந்த காரியத்தை கர்த்தர் செய்வாராக. சொன்னார் அல்லவா, சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு வெற்றியை தருவேன் என்று சொன்னார் அல்லவா. தேவனே, இப்பொழுது இறங்கி வாரும், இப்பொழுது நன்மை செய்ய வாரும். நீர் சொன்ன இந்த நல் வார்த்தை, இந்த சத்தத்தை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறதை நீர் அங்கீகரிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. நான் உன்னை உயர்த்துகிற கர்த்தர். ஒரு மனிதனை தாழ்த்துகிறவரும் அவர்தான், ஒரு மனிதனை உயர்த்துகிறவரும் அவர்தான். ஹல்லேலூயா! ஒரு திறமைகளும் ஒன்றுமே இல்லாதவர்களையும் உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். ஏனென்றால் என் கர்த்தர் உயர்ந்தவர், என் கர்த்தர் உயர்ந்தவர். அவர் உயர்த்துவது லேசான காரியம். நமக்கு உயர்வு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், யாரும் நம்மை எடுக்க முடியாத நிரந்தரமான ஒரு உயர்வு வரும். நம்பர் 2, இரண்டாவதாக நமக்கு ஒரு உயர்வு வரும். சத்துருக்களுக்கு முன்பாக நிச்சயமாய் ஒரு உயர்வை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் காண செய்வார், கர்த்தர் காண செய்வார். சவுல் தாவீதை பல நாட்கள், பல வருடங்கள், கிட்டத்தட்ட 35 வருடம், 35 வருடம் சவுல் தாவீதுக்கு கண்ணியாகவே இருந்தான். கடந்த வாரத்தில் கூட அதை நம்ம தியானிச்சோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய மன உளைச்சல். ஒரு நாட்டினுடைய ராஜாவன்னு தன்னுடைய உயிரை வாங்குறதற்கு தன்னை தேடிக்கொண்டிருக்கிறார் என்கிற அந்த செய்தி எவ்வளோ ஒரு பயப்படுத்துகிற செய்தி, எவ்வளோ பயப்படுத்துகிற செய்தி. ஒரு கைதிகிட்ட கேளுங்க, போலீஸில் உள்ள போலீஸ் ஒரு மனுஷனை துரத்திட்டு தேடிட்டு இருக்குன்னு வைங்களேன், அவனை ஜெயிலில் அடைக்கிறதுக்கு தேடிட்டு இருக்குன்னு வைங்களேன், அவங்க இருதயம் எப்படி பயப்படும் தெரியுமா? எப்படி பயப்படும். ஒரு நாட்டினுடைய ராஜாவே தாவீதை கொல்றதற்காக மகன்கிட்ட சொல்லியாச்சு, எல்லா டயத்துலையும் சொல்லியாச்சு. அவ்வளவு வருத்தம். ஆனால் ஆண்டவர் 35 வருட போராட்டத்திற்கு பிற்பாடு கர்த்தர் ஒரு நாள் தாவீதை உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறார் அப்படின்னு சொன்னால், எதிரியுடைய வாயிலிருந்தே சத்துருக்கு முன்பாக தாவீதனுடைய தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, ஆமேன், அந்த தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அவர் இன்று நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். அவர் மரித்த தேவன் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் உயிரோடு எழும்புகிற கர்த்தர்.
அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. அது எதை வேண்டுமென்றாலும் செய்யும். அங்கே காரணங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவருடைய வார்த்தை கடந்து வருமானால் அவருடைய வார்த்தைக்கு சகலத்தையும் செய்கிற அதிகாரம் உண்டு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய யோசனையிலே அதை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை என்று ஒன்று வருமானால் சத்துருக்கு முன்னாடி நான் எப்படி உயர்த்தப்படுவேன், நான் எப்படி உயர்த்தப்படுவேன், எப்படி உயர்த்தப்படுவேன்? கேள்வி கேட்க வேண்டியதில்லை. உயர்த்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படியும் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். வரிப்பணத்தை கட்டீரு அப்படின்னு சொன்ன ஆண்டவர் மீனுடைய வயிற்றிலிருந்து வரிப்பணத்தை கொடுக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்ன கர்த்தர் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். அதனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தை நிறைவேறுகிறதுக்கு அங்கே இருக்கோ இல்லையோ, அவர் சொன்ன வார்த்தைக்கு அது அப்படியே நடக்கும். ஆமேன். வேதத்தில் எந்தெந்த இடத்துலெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை சொன்னாரோ அந்த இடத்துலெல்லாம் அவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு சாத்தியக்கூறு எதுவுமே இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தை கடந்து போன உடனே அது அப்படியே நடந்துருச்சு. உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நான் நம்புகிறேன். இந்த சர்ச் செய்தியை நான் பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய பேர் ஒருவேளை பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்குரியது அல்ல, சத்துருக்கு முன்னாடி உயர்த்தப்படுறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது, அவன் என்னை விட எவ்வளோ மடங்கு பெருசு தெரியுமா, அவன் முன்னாடி நான் எப்படி உயர்த்துவேன், நான் ஆசைப்படுறேன் ஆனால் எனக்கு கிடைக்காது, எனக்கு அதற்குரிய ஒன்றுமே இல்லை. இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்க, அது உங்களை நோக்கி வருகிறது. நான் உன்னை சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை உயர்த்துவேன். ஆமேன். மூன்றாவதாக கர்த்தர் என்னை உயர்த்துவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினான். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவராகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உன்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சவிக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒருவன் பிரதி உத்தரமாக, இதோ பெத்லெகேமினாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். இந்த வசனத்தை மறுபடியும் உங்கள் தலையின் மேல் கை வைத்து நீங்கள் சொல்லுங்கள். ஆமேன். அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதி உத்தரமாக, இதோ ஒரு மனிதனை கண்டிருக்கிறேன், ஒருவனை கண்டிருக்கிறேன், ஒருத்தியை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். சொல்லுங்கள். அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். தலையின் மேல் கரத்தை வைத்து சொல்லுங்கள். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்காக ஒரு டைம் சொல்லுங்கள். உங்க பிள்ளைகளுக்காக ஒரு டைம் சொல்லுங்கள். ஓ, அவள் வாசிக்கிறது தேறினவள், அவள் பராக்கிரமசாலி, அவள் யுத்த வீராங்கனை, அவள் காரிய சமர்த்தி, அவள் சௌந்தரியம் உள்ளவள், கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். சார், எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. சவுலுக்கு பிசாசு பிடிக்குது. அப்போ கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த கர்த்தரால் விடப்பட்ட இந்த பொல்லாத ஆவி உங்களை அலக்களிக்குது,
இதற்கு ஒருத்தன் சுரமண்டலக்காரன் ஒருத்தனை கொண்டு வந்து வாசிச்சா உங்களுக்கு சௌக்கியம் உண்டாகும். அப்போ யாரெல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோட ஆண்டவர் ஆராதிக்கிறாங்களோ ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று என்ன அப்படின்னா இசைக்கருவி. நீங்கள் வேதத்தில் கர்த்தர் தனக்கு வைத்திருந்த தூதனிலே பெரிய தூதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த ஒரு பெரிய தாளந்து என்னன்னா மியூசிக். அவன் தன்னுடைய கைகளை 2 செட்டைகளிலையும் அப்படியே உயர்த்தும் போது வேதம் சொல்லுகிறது நிறைய கீத ஸ்வரங்கள் அந்த சிறகை அப்படி உயர்த்தும் போது அப்படி வருமாம். அதை வச்சு தான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் அக்கார்டிங் இதெல்லாம் கண்டுபிடிச்சது இந்த தூதன் இப்படி பண்ணும்போது அந்த மியூசிக் வருதில்ல, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அவன் தன் மேல் பெருமை கொண்டான். எப்போவுமே மியூசிக் வாசிக்கிறவங்களும் கவனமாக தான் இருக்கணும். மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னா பெருமைன்றது ஒன்று வந்துடக்கூடாது, எப்போவுமே வந்துடக்கூடாது. சிலர் முன்னாடி நிற்கிறவங்களுக்கு அட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். பொதுவாக முன்பாக நிற்கிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்டேஜில் நிற்கிறவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல முன்பாக நிறுத்த வைக்கிறவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பெருமைன்றது நீங்கள் வெளியே காமிக்காட்டா கூட மனசுக்குள்ளே கூட உங்களுக்கு பெருமை வந்துடக்கூடாது. சிலர் வெளியில் ரொம்ப தாழ்மையாக காமிச்சுக்குவாங்க, மேடையில் நிற்பாங்க ஒன்றும் இல்லாத மாதிரி. ஆனால் மனசுக்குள்ளே அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நான் நிற்கிறேன், எனக்கு ஒரு மேடை, எனக்கு ஒரு அங்கீகாரம். ஆனால் கர்த்தரதை பார்க்கிறார். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வெளியுள்ள தாழ்மையை பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தாழ்மையை பார்ப்பார் அப்படின்னா இருதயத்தினுடைய தாழ்மையை பார்ப்பார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போஸ்டிங், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நீங்கள் எல்லாருமே இதுக்கு ஆசைப்படணும். இந்த வசனத்தை உங்கள் தலை மேலே வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு இருக்கிற வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஒரு குட்டியான ஒரு கீபோர்டு வாங்கினா கூட பரவாயில்ல. பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்னமோ டாய் வாங்கி கொடுக்குறீங்க, என்னென்னமோ வாங்கி கொடுக்குறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து ஒரு சின்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுங்க, ஒரு கிட்டார் வாங்கி கொடுங்க, அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கீபோர்டு வாங்கி கொடுங்க, அவனை அதில் படிக்க சொல்லுங்கள். என்னென்னா அவன் ஸ்டேஜில் வாசிக்கணும்னு கூட யோசிக்காதீங்க, அவன் மேடையில் வாசிக்க வேண்டாம். அவன் தன் சொந்த ரூமில் இருந்து அந்த மியூசிக்கை போட்டு கர்த்தரை ஆராதிக்கிற அளவிற்கு அவனுக்கு அது தெரிஞ்சிருந்தாலே போதுமானதாக இருக்கிறது. அது போதும், அது போதும். ஸ்டேஜில் என் பிள்ளை வாசிக்கணும் அதுக்காக தான் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவார். தாவீது எப்போ பார்த்தாலும் தன்னுடைய இங்கே இருக்கிறவங்க மியூசிக்கில் நீங்கள் தேர்னவர்களாய் வரணும்னா எனக்கு தெரிஞ்சபடி யாரெல்லாம் மியூசிக்கோட ரொம்ப டைம் மியூசிக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க அதை தேர்னவர்களாய். தாவீதுனுடைய கையில் எப்போ பார்த்தாலும் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சுரமண்டலம் கையில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவன் எங்கே போனாலும் கையில் வச்சுருந்தான். அதனால தான் அவனை கண்டுபிடிச்சவங்க சொல்கிறாங்க, ஈசாயின் குமாரனில் ஒருவனை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அவன் யார் அப்படின்னா இசை கலைஞன், தேறினவன். தேறினவன். அதான் தாவீது அத்தனை சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஆசைப்படுறவங்களுக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருவார். உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் இசைக்கருவியை வாசிக்கும் போது நீங்கள் அவர்களோடு சேர்ந்து சீக்கிரமாய் நீங்கள் பாட போகிறீர்கள். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் வீடுகளிலே கீத வார்த்திய சத்தங்கள் கேட்கப்படும். அந்த மியூசிக்கோட சேர்ந்த ஆராதனை சத்தம் கேட்கப்படும். கர்த்தர் அதிலே பிரியப்படுவார். அப்பொழுது நீங்கள் வாசித்து கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்கள் தெருக்களிலே, உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கிற எல்லா அசுத்த கிரியைகளும் அப்படியே ஓடி போகும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலும் என் மேலும், கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மேல் என் பிள்ளைகள் மேல கர்த்தர் வைப்பாராக. கர்த்தர் வைப்பாராக. கர்த்தர் வைப்பாராக. அப்போ இந்த ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சிருக்கிறோம், அவனை கொண்டு வந்து நிறுத்துறோம். இப்போ இவன் யார் அப்படின்னு சொன்னா, சவுலுடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்ட ஒரு உயர்வை கர்த்தர் தாவீதுனுடைய கையில் அந்த உயர்வை கொடுத்தார். கர்த்தர் பிடுங்கணும்னு நினைக்கல. ஆனால் சவுலுடைய குணங்கள் ரொம்ப மாற்றப்பட்டதுனால தாவீதை கர்த்தர் உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறார் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தரிடத்திலிருந்து அவன் சரி வரலன்னு தெரிஞ்ச உடனே அவன் கையிலிருந்து பிடுங்கி ஆண்டவர் தாவீதுனுடைய கையிலே ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். மூன்றாவதாக உங்களுக்கும் எனக்கும்
சில உயர்வுகளை கர்த்தர் தரப்போகிறார். என்ன உயர்வு தரப்போகிறார் அப்படின்னு சொன்னால், உண்மை இல்லாதவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள், துன்மார்க்கர், இவருடைய கையிலிருந்து இருக்கிற உயர்வுகளை கர்த்தர் வாங்கி ஆண்டவருக்கு பயப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தரப்போகிறார். சீக்கிரமாய் கர்த்தர் தரப்போகிறார். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உங்களிடத்திற்கு வந்து உங்களுடையதாக போகிறது. ஆமேன். கர்த்தரை தேடாத, கர்த்தரை அவமதிக்கிற உங்கள் சொந்தங்களுடைய கையிலே இருக்கிற நிறைய உயர்வுகளை கர்த்தர் உங்கள் கையிலே கொண்டு வந்து தரப்போகிறார். ஆமேன். அசுத்தர்கள் கையிலே இருக்கிற நிறைய உயர்வுகள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே இருக்கிற நிறைய மனிதனுடைய உயர்வுகள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கைகளிலே கொடுக்கப்படுகிறது. வெகு சீக்கிரத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய கைகளிலே உலகத்தானுடைய கையிலே இருக்கிற நிறைய உயர்வுகளை கர்த்தர் உங்கள் கையிலே தந்து, கர்த்தர் உங்களை அரசாட்சி செய்ய வைத்து, கர்த்தர் உங்களை ராஜாக்களாகவும் கர்த்தர் நிற்க பண்ணி அவர் நாமத்தை உங்கள் மூலம் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். அந்த ஆசீர்வாதங்கள் தாண்டி வரப்போகிறது. உயர்வுகளை கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, உயர்வுகள் உங்களுக்கு தாண்டி வரும். இன்னொருத்தரிடத்திலிருந்து உயர்வுகள் நமக்கு தாண்டி வரும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் உண்மையாக இல்லைன்னா உங்களுடைய கையிலே இருக்கிறது இன்னொருத்தருடைய கையிலே கொடுக்கப்படும். நீங்கள் அதில் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஒருத்தரை தேடிட்டே இருப்பார், அவங்க கையில் கொடுப்பார், கர்த்தர் செய்வார். சவுலை கர்த்தர் பல விஷயம் எச்சரித்தார். இல்லை, உனக்கு தான் நான் தந்திருக்கிறேன், உன்னை விட்டு நான் எடுக்கிறதுக்கு விருப்பப்படலை. ஆனால் ஆண்டவருக்கே ஒரு காலகட்டம் வரும்போது இவன் கீழ்ப்படியாததுனால ஆண்டவருக்கே ஒரு காலகட்டத்தில் சரி இவன் கையில் இருக்கிறது வேஸ்ட்டு, இன்னொருத்தருடைய கையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னொருத்தருடைய கையிலே கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தேவாலயத்தை பார்த்தேன். அந்த தேவாலயத்தினுடைய தூணு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 40 அடி ஹைட் இருக்கும். தூணு முன்னாடி ஒரு 2 தூண் நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு மிக பிரம்மாண்டமான இடம், பெரிய தோட்டம் மாதிரி இருக்கு அந்த இடம். அதில் இருக்கிற தூணை எட்டி தான் பார்க்கணும். இப்படி ஒரு 40 அடி உயரத்தில் இருக்கிற அந்த தூணு பிரம்மாண்டமான ஒரு தேவாலயம். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தேவாலயத்தை நடத்துகிற அந்த நபர்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சண்டை, ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி ஊழியத்தை அப்படியே சுத்தமாக கவனிக்காமல் விட்டாங்க. அதே ஏரியாவில் ஓலை ஷெட்டில் ஒருத்தர் வந்து மணல் மேலே ஷெட்டு போட்டிருந்தார். அப்படியே அந்த ஊழியத்தை ஆரம்பித்து ரொம்ப சின்சியராக டெய்லி காலையில் 5 o'clock யார் வந்தாலும் வரலைன்னாலும் தவறாமல் அந்த இடத்துல ஒரு 1.5 மணி நேரம் ஜெபம் நடத்தி அப்படி நடத்திட்டு இருந்தார். அந்த ஓலை கொட்டாய் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாயிடுச்சு. அந்த ஓலை அந்த பக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஹாஸ்பிட்டா ஷீட்டாக மாறிடுச்சு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டா ஷீட்டு அப்படியே கட்டடமாக மாறிட்டே இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பில்டிங் மட்டும்தான் இருக்குது, தூண் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அங்கே ஜனங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ வசதிகள் இல்லை, அவ்வளோ இட வசதிகள் இல்லை. ஆனால் ஜன கூட்டங்கள் அப்படி நிரம்பி வழிகிறது. அப்போது அவர்களுடைய கையிலே அவர்கள் வந்து அதுக்காக சரியான உத்தரவாதம் பண்ணலைன்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் அந்த கையிலிருந்து பிடுங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் உயர்வை இன்னொருத்தருடைய கையில் கொடுக்குறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யாரையுமே எதிர்பார்க்காதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. யாரும் உங்களுக்கு எதையுமே அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு திறமைகள் இருக்குதா, தாளந்துகள் இருக்குதா, கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்கிறாரா, வீணடிச்சிடாதீங்க, செய்யுங்க. இல்லைன்னா உங்களுடைய தாளந்துகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இன்னொருத்தருடைய கையிலே கொடுக்கப்படும், இன்னொருத்தருடைய கையிலே போகும். ஸோ இன்றைக்கி 3 காரியத்தை கர்த்தர் பேசினார். நம்பர் 1,
ஆண்டவர் நம்மளை உயர்த்த போறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை உயர்த்த போறார். ஆண்டவர் என்னை உயர்த்த போறார். என் குடும்பத்தை உயர்த்த போகிறார். அவரே உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் ஆகிய கர்த்தர். நான் உயர்வை பார்க்க போகிறேன். சொல்லுங்கள், நான் ஒரு உயர்வை பார்க்க போகிறேன். தேவன் என்னை உயர்த்த போகிறார். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் எப்படி என்னை உயர்த்த போறாருன்னா, எனக்கு நிரந்தரமான ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போறார். சொல்லுங்க எல்லாரும், எனக்கு ஒரு நிரந்தரமான உயர்வை தரப்போறார். நிரந்தரமான ஒரு உயர்வு எனக்கு உண்டு. இனி அந்த உயர்வை யாரும் எடுக்க முடியாது. இனி அந்த உயர்வை யாரும் வஞ்சிக்க முடியாது. இனி அந்த உயர்வுக்காக யாரும் சண்டை போட முடியாது. கர்த்தர் யாருமே எடுக்க முடியாத ஒரு உயர்வை, கர்த்தர் கேள்வி கேட்க முடியாத ஒரு உயர்வை கர்த்தர் எனக்கு சீக்கிரமாய் கர்த்தர் தரப்போகிறார். இது உண்மை, இது உண்மை, இது நிரந்தரமானது. இது ஆமோதிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். தகப்பனே, தகப்பனே, பாருங்கப்பா, பாருங்கப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. எந்த பட்டணத்தில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், எந்த தெருவில் இருந்தாலும் அவர்களை பிடுங்கவே முடியாத, அழிக்கவே முடியாத அந்த உயர்வை தருவீராக. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை தரப்போறார். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் தரப்போறார். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படுகிறதை சீக்கிரமாய் காண போகிறீர்கள். ஆமென். சத்துருக்கு முன்பாக நிச்சயமாய் ஒரு உயர்வு உங்களுக்கு உண்டு. உங்களை பகைத்தவர்களுக்கு முன்பாக நிச்சயமாய் ஒரு உயர்வு உங்களுக்கு உண்டு. உங்களை தள்ளினவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு. உங்களை ஆகாத கல் என்று சொன்ன அந்த ஜனத்துக்கு முன்பாக ஒரு உயர்வு நிச்சயமாக உண்டு, நிச்சயமாக உண்டு. கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி கொண்டே போவாராக. அந்த உயர்வை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற 3வது உயர்வு என்ன அப்படின்னு சொன்னார், அந்த ஆசீர்வாதத்தை, உயர்வை அற்பமாய் நினைக்கிற அவர்கள் கையில் இருந்த அந்த உயர்வை எடுத்து நம்ம கையில் கர்த்தர் தரப்போறார். ஆமென். இங்கே இருக்கிற நிறைய பேர், நிறைய மனிதர்களுடைய உயர்வை பார்த்து பார்த்து, சரி இவங்களுக்கு இவ்வளோ உயர்வு இருந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறாங்களே, ஒன்றுமே செய்யலையே, என் கையில் இதை கொடுத்துருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேன், என் கையில் கொடுத்துருந்தா இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட உயர்வை உங்கள் கையில் ஒரு நாள் தருவார். அந்த ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அந்த அபிஷேகம் உங்களுக்கு தன்னை போல கடந்து வரும். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். அந்த மாதிரி ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். அன்று அவர்கள் செய்ததை விட பல மடங்கு நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையே பாராட்டுவாராக. ஆமென். என்னை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமாகிய கர்த்தர், என்னை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமாகிய கர்த்தர். ஆமென். இப்போ பாட போகிறோம். 100க்கு 100, 100க்கு 100, 100க்கு 100. உண்மையே நான் நம்புவேன், உண்மையே நான் நம்புவேன். என்னை எட்டாத உயரத்தில் என்னை உயர்த்துகிற கர்த்தர், என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னை உயர்த்துகிற கர்த்தர், என்னை மற்றவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு என்னை உயர்த்துகிற கர்த்தர், நான் பிரமிக்கத்தக்க அளவுக்கு என்னை உயர்த்துகிற கர்த்தர், நான் சந்தோஷப்படுகிற அளவிற்கு என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். நான் திரும்பி பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் வடிக்கிற வரைக்கும் என்னை உயர்த்துகிற கர்த்தர். நான் சுற்றி பார்க்கும்போது நானா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவிற்கு ஒரு மகா பெரிய மேன்மையான உயர்வை எனக்காக வைத்திருக்கிற ஒரு கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்துகிற கர்த்தர். சத்தமா சத்தமா ஆமென். என்னை உயர்த்துகிற கர்த்தர், என்னை உயர்த்துகிற கர்த்தர், என்னை உயர்த்துகிற கர்த்தர், என்னை உயர்த்துகிற கர்த்தர், என்னை உயர்த்துகிற கர்த்தர். என் படிப்பு என்னை உயர்த்தாததை என் தேவன் என்னை உயர்த்துகிற கர்த்தர். என் திறமை என்னை உயர்த்தாத அந்த உயர்வை எனக்கு கொடுக்கிற என் தேவனாகிய கர்த்தர். யாரும் கொடுக்க முடியாத ஒரு உயர்வை எனக்கு கொடுக்கிற கர்த்தர், என்னையே ஆச்சரியப்பட வைக்கிற உயர்வை கொடுக்கிற கர்த்தர், நம்ப முடியாத அளவிற்கு என்னை உயர்த்துகிற கர்த்தர். சத்தமாய் ஆமென். இது நடக்குது, இது நடக்க போகுது. என் வாயிலிருந்து இந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தை வர வர நடக்க போகுது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள அப்படிப்பட்ட உயர்வை, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க பார்க்க போகிறீர்கள். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்து, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்து, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் பாடுவோம், ஓ உம்மைத்தான். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகா, உதவி செஞ்சிடுங்க. உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் கைகளை மேல தட்டி பாடுவோம், சொல்லுவோம். சொல்லிக்கொண்டே உம்மைத்தான். ஓ உம்மைத்தான், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.